ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான புட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எதில் செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷுங்க. பாருங்கள், ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரைஸாக சமைச்சு கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் பிடிக்கலன்னா நம்ம இப்படி புட்டு கொழுக்கட்டையாக செய்து சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு மெலிஸ் துணியில் உணர வச்சுட்டு நம்ம மிக்சியிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக சால்ட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக பிசைஞ்சு நம்ம பிடிச்சி இட்லி சட்டியில் கொழுக்கட்டை மாதிரி வச்சிடலாங்க. பிடிச்சி அதுக்கப்புறம் வெந்த உடனே நம்ம அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு 2 மூடி தேங்காய் துருவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 2 மூடி தேங்காய் துருவலுக்கு ஒரு 1.5 மூடி சர்க்கரை சேர்த்துருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்சு மிக்சியில் இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சா ரொம்பவே நல்லா சாஃப்டாக வருங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா இதில் நிறைய சத்து இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா நல்லா நமக்கு உடல் சோர்வாக இருக்கும். இந்த பனிக்காலத்தில் அந்த சோர்வை நீக்குதுங்க. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துது. இப்போல்லாம் ரொம்ப சளி தொல்லை அதிகமாக இருக்கிறப்ப இது போல் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நிறைய வேணாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இது ஒரு ரிச் ஃபுட்டு தான். தேங்காய் சேர்த்துருக்கோம், சுகர் சேர்த்துருக்கோம். ரெட் ரைஸை நல்லா ஊற வச்சு சாஃப்டாக்கி அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் உணர வச்சு அரைச்சிருக்கோங்க. பாருங்கள், தேங்காயும் துருவி எடுத்துக்கிட்டு சர்க்கரையும் அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்படி வெந்ததை நம்ம பொடி பண்ணிடணும். மிக்சியில் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். அது கூட இந்த சர்க்கரையும் தேங்காயும் கலந்து உருண்டையாக பிடிச்சி சாப்பிட வேண்டியது தாங்க. ஈவினிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இதை ரெடி பண்ணுறதுக்கு. இது அனைவரும் செய்து சாப்பிடணுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணவும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம உடம்புல எக்ஸஸ் கொழுப்பையும் குறைக்குது. வைட்டமின் இ இருக்குங்க இதில். பார்த்திங்கன்னா இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இது பாருங்கள், ரொம்பவே இனிப்பு அதிகமாக சேர்த்துக்க வேணாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் சுகர் தாங்க சேர்த்துருக்கேன். பாருங்கள், நமக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துதுங்க. அதனால் நம்ம இதை கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். 2-3 சாப்பிட்டாலே பாருங்கள், நமக்கு டயர்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இது போல் நம்மளோட பாரம்பரிய உணவுகளை செய்து சாப்பிடுங்க. ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி நீராவியில் வேக வச்ச உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது டைம் கூட எடுத்துக்காது. நமக்கு வீட்டில் ஒரு கிலோ அரிசி வாங்கினா 1 டம்ளர் ஊற வச்சிங்கனாலே போதும். 1/2 ஹவரில் நல்லா ஊறிடும். வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாங்க. ஓட்டிட்டு நல்லா பிடிச்சி உருண்டையாக ஆக்கி அதை ஸ்டீமில் வேக வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் ஆறின உடனே திருப்பியும் மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு கை கூட வலிக்காது. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தாங்க. பாருங்கள், ரெட் ரைஸில் புட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் கொழுக்கட்டையும் செய்து சாப்பிட்லாம். இது போல் சிம்பிளான டிஷ்ஷை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.